இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ரஜினி அவர்கள் அரசியலை விட்டு வெளியே போனதுக்கான காரணம் திமுகவை பார்த்து அவரு போயிட்டாரு, திமுக போட்ட அழுத்தம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இப்ப சண்டை பார்த்தோம்னா ரஜினி வர்சஸ் விஜய்ன்ற மாதிரி மாறுது. ரஜினி ரசிகர்களும் களத்துல இறங்கி தாக்குறாங்க. என்ன போயிட்டு இருக்கு? ஏன் திடீர்னு ரஜினியை உள்ள கொண்டு வரணும்? நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரஜினி வர்சஸ் விஜய் இல்லை விஜய் வர்சஸ் ரஜினின்ற மாதிரி ஒரு பேசு பொருளாயிருக்கு. ரஜினியோட ரசிகர்கள் இன்னைக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. சுருக்கமாக சொல்லலாம், சோளிங்கர் ரவி அவர்கள் ரஜினியோட அந்த கட்சியில் மாவட்ட செயலர், அதாவது அந்த இயக்கத்தில் அவர் என்ன சொல்லலாம், கொரோனா தொற்று காலத்தில் ரஜினி அவர்கள் இந்த தொற்று பரவ வேணாம், யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, நம்ம கட்சிக்காரர்களுக்கும் சிக்கல், மக்களுக்கும் அது ஒரு பிரச்சனை, அந்த ஒரு சூழ்நிலை தான் அவர் அன்னைக்கு வர முடியாமல் இருந்தது. கொரோனா எவ்வளோ மோசமாக இருந்தது. கொரோனா நேரத்தில் ஜனங்க கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம போய் அரசியல் இப்போ பண்ணணுமா, நம்ம கூட்டத்தை சேர்த்துருவோமே, கூட்டத்தை சேர்க்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது, நம்ம கூட்டத்தை சேர்த்துருவோமே அப்படின்ற அந்த ஒரு பேசு பொருள். அப்புறம் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் அன்னைக்கு தேதியில் இது சரியாக வராதுன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை தாண்டி ரஜினி அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு உச்சக்கட்ட நடிகர், அவருக்கு ஒரு செலிபிரிட்டி வேல்யூ, அவருக்குன்னு ஒரு பேர் புகழ் எல்லாமே இருந்தும் கூட எனக்கு இது போதும் அப்படின்ற அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கு இல்லைங்களா, அது ரஜினி அவர்களுக்கு நிறைய விஷயத்தில் உண்டு. உதாரணத்துக்கு நடிகர் அப்படின்ற அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரு பதிவு ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பார். இவர் ஒரு இடத்துல போகும்போது விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக வந்தது அப்படின்னும் போது ரஜினி சொல்லியிருப்பாரு, இது அவரோட நேரம், என்னோட நேரம் முன்னாடி, இது அவரோட நேரம், அவர் என்னை விட அதிகமாக தமிழ்நாட்டில் கூட்டம் வருது அப்படின்னும் போது அதை தாயுள்ளத்தோட ஒரு கண்ணியத்தோட ஒரு தைரியத்தோட பாராட்டின ஒரு ரஜினி. பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 190 பேர் 95 பேர் பொறாமப்படுவாங்க. தன்னை விட ஒரு நடிகை பெரிய அதிகமாக பணம் வாங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து ஒரு பதட்டமோ இல்லை ஒரு பொறாமையோ இல்லை ஒரு விருப்பம் இல்லாத தன்மையோ இருக்கும். ரஜினி அவர்களை அந்த மாதிரி எந்த விஷயமே பாதிச்சதே கிடையாது. நான் ரஜினி, என்னோட ரசிகர்களுக்கு நான் இந்த ரேட் ரேஸில் இல்லை. ரஜினி என்றைக்குமே போய் நான் உச்ச நடிகர், நான் சூப்பர் ஸ்டாரு, நான் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் கிடையாது. வேறு யாருன்னா நல்லா நினச்சிப்போம். நடுவில் ஒரு கமல் சாரோட ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பாரு, படத்தை பார்த்து மிரண்டு போயிட்டேன் நான், என்ன நடிப்பு, ஆக்ட்ஸ் ஆஃப் வேறு மாதிரி இருந்தது என்னமா. அதாவதுங்க, ஒரு நல்ல ஆட்டக்காரருக்கு அழகு தன்னை விட எதிரில் நல்லா பந்து போடுறாங்கள, நல்லா அட்சி ஆடுறாங்கன்னா அதை ரசிக்கிற தன்மை, அதை ஏற்றுக்கிற அந்த பக்குவம் தான் ஒரு நல்ல வீரனுக்கு அழகு. உன் ஆட்டத்தை நீ ஆடுற, என் ஆட்டத்தை நான் ஆடுவேன், அது அப்போ அந்த ரசிக்கிற தன்மை ஒன்று இருக்குது. இன்னொன்று, இது போதுன்ற மன நிறைவு இருக்குது. இப்போ ரஜினி அவர்கள் சினிமாவை தாண்டி ரியல் எஸ்டேட் பண்ணார், சினிமாவை தாண்டி வியாபாரம் பண்ணார், இல்லை வேறு ஏதோ ஒரு சில சைடு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது எனக்கு சினிமா போதுன்ற அந்த ஒரு புரிதலுக்கு, அந்த புள்ளிக்கு அவர் நவர்றார். அவர் ஏன் அந்த ஆசை வந்துச்சு, எதனால் போச்சு அப்படின்றது அவர் தான் அது விளக்கம் சொல்லணும். ஆனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து கொரோனா காலமோ அரசியல் காலமோ அவரும் அது ஒதுக்கிட்டார். இந்த சிஸ்டம், இந்த பிரச்சனை, இந்த தலைவலி இதெல்லாம் வேணாம், நானும் என் ரசிகர்களும் நாங்கள் பாட்டினா நிம்மதியாக எங்கள் வேலையை பார்க்கலாம். எனக்கு ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் இருக்குது, உங்கள் தொழிலை நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னு கிட்டத்தட்ட அஜித் அவர்களும் அதே மனநிலையில். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் வம்பிழுக்கிறாங்க. மங்காத்தா படம் ஓடும்போது கொடியை தூக்கிட்டு போய் போடுற, மாரியம்மன் கோயிலில் தீ மிதிக்கும் போது அங்கே கொடியை தூக்கின்னு ஓடுற, எங்கெல்லாம் ஒரு விஷயம் ஒழுங்காக அவங்க பாடுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்களோ அவங்களெல்லாம் போய் புறாண்டி வர்றாரு. அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பொறுத்து நீங்கள் கருத்து வைக்கிறீங்க, எதிர்வினை ஆட்டுறீங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. அவர் சிவனேன்னு இமயமலையா இல்லை ஏதோ சாமி கோவிந்தா கோபாலா அப்படின்ற மாதிரி ஒரு சைடு, இன்னொரு சைடு அப்போ இவர் ஆன்மீகவாதி அப்படின்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்கே வேற, வயசில் ரஜினியை பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ அதுவும் தெரியும், இதுவும் தெரியும், வாழ்க்கை எதுவும் தெரியும் ரஜினி அவர்களுக்கு, அரசியலும் தெரியும். ஒரு காலத்தில் இன்னைக்கு விஜய் பயந்து பேசக்கூடிய ஒரு சிலரை பற்றி பேசுகிறார், ஒரு சிலரை பற்றி பேசுகிறாரு. மேயர் ஜெயலலிதா இருக்கும்பொழுதே எதிர்த்து அரசியல் பேசினவர், எதிர்த்து அவர் ஒரு முடிவை எடுத்து கிட்டத்தட்ட அன்னைக்கு திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே ரஜினி அவர்கள். இப்படியெல்லாம் இதெல்லாம் வரலாறு. அதே நேரத்தில் சரி அதிமுக அவர் எதிர்நிலையில் இருக்கிறாரா அப்படின்னா அது கிடையாது.
அதிமுகல அம்மையார் ஜெயலலிதா இறந்த பொழுதும் வந்து அவரோட வருத்தத்தை பதிவு பண்ணார். ஒரு வெரி போல்டு லேடி, ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் அப்படி. அதே மாதிரி எம்ஜிஆர் அவருக்கு பர்சனலாக பிடிக்கும், யுக புருஷர் எம்ஜிஆர்னுவார். அதாவது ரஜினியை பொறுத்தவரைக்கும் ஒருத்தரோட கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாமல் அவங்க கிட்ட என்ன நல்ல குணம் இருக்குது, அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத பாசிட்டிவ் ஒன்றியே பேசிட்டு அந்த பாசிட்டிவ் வைபாகவே போவார். இது நெகட்டிவ் வைப்பு. இந்த நெகட்டிவ் வைப் என்ன பண்ணுது, எதுலாம் எதிரில் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாத வேலை. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஏன் இந்த பேச்சு வருது? அப்போ அவர் பயந்துட்டாரு, பயந்து ஓடிட்டாரு. எங்கள் அண்ணன் பயந்து ஓடல, களத்தில் நிற்கிறாரு. கரூரில் பார்த்தோமே யார் பயந்து போனதுன்னு. இப்போ சிலபஸ்லேயே இல்லாத ஒரு விஷயத்து போய் வழி சண்டை. இது 3வது முறை அவங்க சீண்டுறாங்க கிட்டத்தட்ட. இது வேணும்ட்டே பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது, ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சாரோட இது போய்ட்டு படம் வேஸ்ட்டு ப்ரோ வைபு ப்ரோன்னு அங்கே ஒரு 2 பேர் பிடிச்சி, ஏன்னா பழைய பாசா அண்ணாமலை படத்துலேருந்து அவங்க பார்க்குறாங்க, வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க, வலி வேதனை நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். சிட்டி செங்கல்பட்டு உள்ளூர் ரவுடி வெளியூர் ரவுடி. உங்கள் படம்லாம் தேட்டர் ரீல்லாம் வந்து எடுத்துன்னு போனதே கிடையாது. அவர் படத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கு. அவராக வந்து பிரச்சனையை பார்க்காதவர் இல்லை அவர் ஃபேஸ் பண்ணாதவரா? அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அரசியல் பேசினவர். இப்போ சொல்லுங்கள், அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பாரா? இல்லை இன்னைக்கு அதிமுக பற்றி பேசுகிறார். லைட்டாக பேசினதுக்கே எதிர்வினை வருது. டைட்டாக பேசினா என்ன ஆவார் அவர்? ஒரே ஒரு கட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அது திமுக. திமுகவும் கம்முன்னு கண்ணியமாக தான் போகிறாங்க. திமுக இன்னும் வந்து தரக்குறைவாக அவங்களை கையாளுறதோ எதிர்வினை ஆட்டுறதோ பேசுறதோ ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும். இல்லை விஜய் கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போகிற வழியில் காலக்கியர்கள் கூட்டம் மாதிரி ஒரு கடை இருந்தால் அங்கே அடிக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் ஏறுறது, ஒரு மரம் இருந்தால் தாவுறது. போகும்போது இப்போ ரஜினி சார் நிற்கிறாங்க, ஹலோ ரஜினினா பயந்து போயிட்டீங்களாமே, நம்ம ஆள் அப்படி கிடையாது பத்தல நிற்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கமல்கிட்ட போய் அப்புறம் டார்ச் லைட் வந்து தூக்கி போட்டீங்க, அப்புறம் அங்கே போய் சென்டிங் பொழுது அறிவாளத்தில் ஐயோ இதெல்லாம் அப்படி இப்படி. இப்போ இது வந்து கிண்டல் கீழ்வெட்டு, தேவையில்லாதது. அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக போகிறோம். அதேமாதிரி சிவகார்த்திகேயனை போய் இந்த படம் பராசக்தி வந்தப்போ நோண்டுனது, அவரே வந்து விஜயண்ணா உங்கள் மாதிரிலாம் நான் வர முடியாதுன்னு அமைதியாக போகிறாரு. இப்போ அமைதியாக போகிறால, ஓ எங்கள் தலைவர் படம் வராது, உன் படம் ஓடுமா, எப்படி ஓடுது பார்க்குறோம் அப்படின்னு அங்கே போய் பரண்டி வச்சிங்களா? இப்போ ஆழ் மனசில் எல்லாருக்கும் ஒரு கோபம் வருதா? அவங்களா வந்து இது வரையிலும் கரூரில் விஜயண்ணா அப்படி பண்ணியிருக்கணும், விஜயண்ணா 1.5 கோடி பணத்தை கண்டிருக்கணும், சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு உச்ச நடிகராக இருக்கிற விஜய் என்னோட தம்பி வந்து சங்கீதாவோடு சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு பார்த்திபன் ஒண்டி தான் ஐ திங்க் அவரா வந்து ஒரு சர்ச்சையாச்சு. மிச்சவங்க எல்லாமே அவங்க வேலையை பார்த்து தான் போயிருக்காங்க. ஆனால் இவங்க தான் போய் பிரச்சனை. அதேமாதிரி அஜித் அவர்களுக்கு அவார்டு கொடுத்தப்போ, டெல்லியில் கொடுத்தப்போ தான் ஆபாச வார்த்தைகள். இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ இவருக்கு பத்மா அவார்டு, இவர் மத்திய அரசோட இது இருக்குது அப்படியெல்லாம் கூட பதிவு போட்டாங்க. இப்போ தொடர்ந்து வம்பிழுக்கிறது, எல்லாரையும் போய் வம்பிழுக்கிறது. இது தாவேக்காக்கு நல்லது கிடையாது. ரஜினி ரசிகர்களை குறைத்து மதிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ரஜினி கூட நெருக்கமாக பழகின 2 பேர் கூட நான் பழகியிருக்கேன். ஒன்று கராத்தே தியாகராஜன், ஒன்று வெற்றிவேல். கராத்தே தியாகராஜன் மன்ற கூட்டத்தில் இருக்கிறாருனால பட்டாசு. வெற்றிவேலு எவ்வளோ பேர் வந்தாலும் திமுகவில் ஒரே ஆள் அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலர் நிற்கிறா அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே கேப் ஹோல்டு பண்ணுவாங்க, பொசிஷன் ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ரஜினி அவர்களை பார்த்தோன்னா, இவங்க 2 பேரும் வேற வேற கட்சிகளை வேற வேற மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனால் ரஜினி அவர்களை பார்த்தோன்னா அந்த ஒரு பாசத்தில் தலைவரே அப்படின்னு போவாங்க. வெற்றிவேலாம் பார்க்குற இடத்துல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார் ரஜினிகிட்ட. எதுக்கு? அப்போ அந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு தலைமை பண்பு. அவங்க கட்சி தலைவர்கள் கிட்ட பார்த்ததோ இல்லை பார்க்காத ஒரு விஷயத்தையோ சூப்பர் ஸ்டார் கிட்ட பார்த்துருக்குறாங்க. நான் சொன்னேன், இந்த 2 பேரும் சாதாரண அரசியல்வாதி இல்லை. ஒவ்வொருத்தரும் இந்த கவுன்சிலர்லாம் பார்த்தா பயப்படுறாங்க இல்லையா, அந்த கவுன்சிலரு கராத்தேவை பார்த்தாவோ வெற்றிவேலை பார்த்தாவோ அலறுவாங்க. எந்த கட்சி கவுன்சிலராக வேணா இருக்கட்டும். நான் அந்த பில்டிங்கில் போய் பிரச்சனை பண்ணி அப்படின்னு ஒரு ஃபோன் போனால் அடுத்த 10 நிமிஷத்துல அந்த பாசாபாய் படத்துல எல்லாம் போயிட்டு எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததெல்லாம் நான் 2 கண்ணால பார்த்துருக்கேன். தியாகு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடையாறில் இந்த மாதிரி வந்து பில்டிங்கில் வந்து காசு வேணுமா, யார் என்ன அது, ஃபோனை போடணும் அப்படின்னா சாதிக்கு இருந்தாப்புல பிஏ ஃபோனை போடணும் அப்படின்னா ஃபோனை போட்டு யார் அது, யார் விட்டு நீ போய் வசூல் பண்ண, இந்த மாதிரி எல்லா இடமும் போய் கட்டிங்க கிராக்கிலாம் விட்டா அப்போ யார் மேலே பதில் சொல்கிறது, தொலைச்சிருவேன் வேணும். வெற்றிவேல்னு ஒரு படி மேலே 10 நிமிஷம் உனக்கு டைமு. இது என் வாழ்க்கையில் நான் கண்ணெதிரில் பார்த்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சவர் ஜெயக்குமார், என்னோட கல்லூரியினர். அவர் குளத்தூரில் வீடு கட்டுறார். வீடு கட்டும்போது அங்கே இருக்கிற கவுன்சிலர் போய் பணத்தை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு 50,000 வாங்கிட்டாங்க, அவர் கொடுத்துட்றாரு. அப்புறமா வந்து ஒரு வாரம் கழித்து 1 லட்ச ரூபா கேட்குறாங்க.
அவர் 50,000 தரம் திருப்பி தயாராகிறாரு. இல்லை 1,00,000 ரூபாய் வேணும்னு அவரால் முடியல. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, என் நண்பன் ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள இந்த மாதிரி பஞ்சாயத்துன்னும் போது அப்போது வெற்றிவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் இந்த மாதிரின்னு, எப்போ நியூஸ் எதுனா போட போறியா அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு கேள்வி, இல்லை சார் நியூஸ்லாம் இல்லை, அவர் நியூஸ் பேப்பர்லாம் எதுக்கு பிரச்சனை, பாவம் சார் பயந்த சுபாவம், கடன் வாங்கி கட்டுறாப்புல, கையில் காசு இல்லை, இல்லாதப்பட்டவர், ஏன் அதான் பெரிய வசதிக்காரரா அதனால் போய் நின்னாங்களான்றாரு. இல்லை சார் வசதிலாம் இல்லை சார், சின்ன வீடு சார், 800 ஸ்கொயர் ஃபீட்டு, அது அந்த ரேஞ்சு தான் சார், 1000. ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க? சரி எனக்கு நீ ஒரு அந்த தெரு பேர், அந்த வார்டு நம்பர் ஒண்டி சொல்லு, தெரு பேர் வார்டு நம்பரு, அவ்வளோதான், பேர் கூட கேட்கல, செல் நம்பர் கேட்கல, 10 நிமிஷம் டைம் கொடுன்றாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, செய்தி கீதி எதுனா போட்டுற போகிற, தப்பாக அசிங்கமாக போவோம், என்ன நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு. பத்திரிகையாளர்னா அந்த பயமும் இருக்கு அவருக்கு, தப்பாக ஒரு செய்தி வந்துடக்கூடாது, கட்சிக்கு தானே அசிங்கம் அது. 10 நிமிஷத்தில் இவர் ஃபோன் பண்ணல, எதுவும் பண்ணல. என்னோட ஃப்ரெண்டு ஜெயக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, டே என்னடா பண்ண, வீட்டான கட்சிக்காரங்களாம் வந்துட்டாங்கடா, என்னன்னா எனக்கு பயம், இவர்கிட்ட சொன்னது ரிவர்ஸில் போயிட்டு அவங்க மிரட்ட போயிட்டாங்க பொழுது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இல்லை அவங்க காசை திருப்பி கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போன அந்த 50,000 ரூபாயும் திருப்பி கொடுக்குறாங்க, பணம்லாம் எதுவும் வேணாம், வெற்றி அண்ணனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்களாம் யாரோ, தயவுசெய்து அண்ணனுக்கு கோபமாகறாரு, அவர் கோவப்படாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு பேசினே இருக்கிறான். போயிட்டாங்க, என் பயமாகுது, அவங்கள திருப்பி காசு வாங்கி போட சொல்கிறேன் அப்படின்றான். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா திருப்பி மறுபடியும் ஃபோனில் இவர்கிட்ட நம்பர் வாங்கி போட்டாங்க. 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்களா 2-3 வாட்டி. ஜெயக்குமார் ஃபோன் பண்ணி, வெற்றி அண்ணன்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க ஏங்க தயவு செய்து சொல்லுங்கள், அதாங்க உங்கள் பணத்தை கொடுத்துட்டேன். இல்லைங்க நீங்கள் அப்புறமா எதுவும், சார் எதுவும் பண்ண மாட்டோம் சார், அவர்கிட்ட சொல்லுங்கள் சார், அவர் மாவட்ட செயலாளர் சார், சிக்கலாக போயிடும் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு சொன்னோன்னா அப்புறம் நான் அவர் வெற்றிக்கிட்ட சொல்கிறேன், அதில் அதை நான் பேசிட்டேன், இனிமேல் எதுவும் இன்னி தேதி வரையிலும் அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி இருக்கிற வெற்றிவேலு ரஜினி சாரை பார்த்தா ஒரு மரியாதை, ஒரு பாசம். ஏன் இப்ப ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்ப ஆதவர்ஜுனா ஒரு சீரியஸான அரசியல் குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. அதாவது திமுக ரஜினி மேல அழுத்தம் போட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கான தேவை அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்ததா? அது அதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி பாக்குறீங்க சார்? யதார்த்தத்தை பார்த்தோம்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா கண்டிப்பா மற்ற கட்சிகளுக்கு, இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலில் வந்ததுனால மற்ற கட்சிகளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பா ரஜினி அரசியலுக்கு வந்ததுன்னா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். வாக்கு வங்கியை ரஜினி வாங்கியிருப்பார். அப்போ அதனால அதிமுகவுக்கும் பாதிப்பு, திமுகவுக்கும் பாதிப்பு. திமுகவில் பாதிப்பு குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா கலைஞர் இல்லை, கலைஞர் தவறிடுறாரு. இப்போ ரஜினி வராருன்னும் போது ஸ்டாலினை அவர் எதிர்க்க வேண்டியது இருக்கும், ஸ்டாலினை ஒரு சில கேள்விகள் கேட்க வேணும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை, அதிமுகவுக்கு யார் தலைமை அப்படி இப்படின்லாம் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அப்போ ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமியாரை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவருக்கு ஏதோ ஆழ மனசில் தோணு இருக்கு, எதுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்களையோ இல்லை அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணோம், நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்க, இல்லை நம்மளை பார்த்தா மரியாதையாக இருக்கிறாங்க, நமக்கு எதுக்கு அப்படி கூட நினச்சிக்கலாம். அது யதார்த்தம். அதை தாண்டி அவருக்கு ஒரு அரசியலில் போகணும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க சேவை செய்யணும்னு, அது பாதி உண்மை. சொல்லாத மீதி பாதி உண்மை என்னன்னா, அந்த பதவிக்கு ஆசைப்படுறோம். நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆசைப்படாமல் ஒரு விஷயம்லாம் அப்படியெல்லாம் வராது. இப்போ நான் கோல்டு மெடல் வாங்கணும்னா நான் அதுக்கு ஆசைப்படணும், நான் அதுக்கு வெறியாக வேலை செய்யணும், கஷ்டப்படணும், ஒரு சில விஷயத்தை தியாகம் பண்ணணும், அப்போ தான் அது என்கிட்ட கிடைக்கும். நம்ம சிந்திக்கிறதா தான் நம்ம ஆகணும் தான் சைக்காலஜி சொல்லுது. அப்போது விஜய்க்கு அரசியல்வாதி ஆகணுன்ற ஆசை இருக்குது, அந்த தேவை இருக்குது. ஆனால் வெளியில் சொல்கிறது சேவை செய்யணும். ரஜினிக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, ஆனால் இது வேண்டாம் அப்படின்ற அந்த புரிதல்னால அவர் ஒதுங்கிட்டார். ஆசை அதிகமாக இருந்திருந்தா ரஜினி எதுக்கு அரசியல் வராமல் போயிருக்கணும்? ஆசையா தேவையா? ஆசைக்கும் தேவைக்கும் நடந்த போராட்டத்தில் இது தேவையில்லைன்ற அந்த முடிவு எடுக்கிறார். எனக்கு தேவையானது எனக்கு இருக்குது, இது போதும். மற்றபடி இப்போ வேற விஷயம் இன்னொன்று, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் போனார். அங்கே ஒரு தொண்டன் கேட்டான், யார்பா நீங்கள், யார் சார் நீங்கள், யார் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடே பார்த்து கைத்தட்டி வியக்கக்கூடியவங்க. மேபி தட்ஸ் அ ரியாலிட்டி ஸ்ட்ரைக். வெளியில் வரும்போது பத்திரிகையாளர் ரஜினியை டைட்டாக கேள்வி கேட்குறாங்க. அவரே நிறைய வாட்டி சொல்லுவார், இந்த பத்திரிகையாளர்கள் பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் அலர்ஜின்னு. சார் ரஜினி அவர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வெள்ளந்தியான மனுஷன். இந்த ஒரு சில நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுவார். இந்த மறைச்சி வச்சு பேசுறது, பயந்து பேசுறது, பம்புறது, அதெல்லாம் கிடையாது. வயசு முதிர்வு காரணம், அது ஒரு காரணம். 40-50 வயசில் அரசியல்
தன்மை நிலைப்பாடுகள் வேறையா இருக்கும். 60-65 தாண்டோன்னா அந்த பக்குவம் வேற. நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதை எந்த அளவுக்கு சரி செய்ய முடியுமா, இல்லை இது சரி செய்ய முடியாதா, அது மாதிரி அவருக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படி ஒதுங்கி போனவரை அவரால் யாருக்குன்னா எதனா பாதிப்பு இருக்கா, இல்லை அவர் எதனா பிரச்சனை பண்ணாரா, இல்லை அவர் எதனா இயக்கத்தினால யாருக்குன்னா எதனா இருக்கா? சிவனேன்னு இருக்கிறவரை போயிட்டு பயந்து போயிட்டாரு, திமுக பயமுத்துச்சு அப்படின்னா சரி, அப்போ பாஜக உங்களை இப்போ சம்மடி அடிக்குது, பயமுத்தி டெல்லிக்கு கூப்பிட்டுக்குது, அதை அவங்க உங்களை திருப்பி விட்டா உங்களால் தாங்கிக்க முடியுமா? எதுக்கு எது பேசணும்? எதிர்ப்புன்றது திமுக எதிர்க்கிறது, திமுக எதிர்க்கணும். எதுக்கு அதில் ரஜினியை வலிச்சு விட்டீங்க? கண்டிப்பா இதற்கு உண்டான வினையை வந்து அவங்க பார்ப்பாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப தாவேக்காவோட பிரதான அரசியல்ன்றது திமுக எதிர்ப்பு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் விரிவுபடுத்துறாங்க, அதிமுக மேல ஒரு கை வைக்கிறாங்க, அங்கிருந்தும் கடுமையான எதிர்வினை எல்லாம் வருது. அப்புறம் இப்ப நீங்க சொன்னது போல ஒரிஜினல் லேட்டஸ்டா இப்ப ரஜினியும் வம்புக்கு இழுக்கிறாரு. இது எப்படி பாக்குறது? ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்களா, எல்லாரையும் உள்ள இழுத்தோம்னா மீடியால லைம் லைட்ல இருக்கலாம்னு பாக்குறாங்களா, இல்லாட்டி தெரியாம பண்ணிட்டு இருக்காங்களா? ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கலாம், பைத்தியக்காரத்தனமாவும் பார்க்கலாம் இல்லையா? ஸ்ட்ராட்டஜி புத்திசாலித்தனமானது, அதுக்கு ஆப்போசிட் புத்தி குறைவான விஷயம். அதுதான் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல சார். அது தப்பா தான் போகும். இப்போ மாரியம்மன் கோயில்ல திருவிழா நடக்குது, அங்க யாரு முக்கியஸ்தர்? மாரியம்மன் தான். ஆத்தா நல்ல புத்தி கொடுப்பா, நல்ல வாழ்க்கையை பார்த்துக்க தாயி, அம்மா உன்னை நம்பி நான் நெருப்பு மிதிக்கிறேன், அவங்க வேண்டுதல். அது ஐயா எம்ஆர் ராதா இருந்தால் அதில் விமர்சனம் பண்ணுவார். அங்கே இருக்கிறவங்க தெய்வ பக்தியாக பார்ப்பாங்க, வேற வேற. ஆனால் அங்கே ஹீரோ யாரு, அங்கே யார் முக்கியஸ்தர்? அந்த அம்மா. அந்த இடத்துல போயிட்டு இப்படி ஒரு தாவேக்கா துண்டை இப்படி புச்சுன்னு தாவேக்கான்னு கத்தின்னு ஓடுறிய ஊர்காரங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க? அந்த ஊர்காரங்க பாவம் மன்னிச்சு விட்டாங்க, பூசாரி வண்டி தேத்தின்னு ஓடினாரு. ஒரு சில ஊராக இருந்தால் டொக்கில் பிடிச்சி வச்சு கொட்டுன்னு கொட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த நெருப்பெத்து கொஞ்சம் மண்டை வேலையை வச்சு தேய்ச்சி விட்டு அமைச்சிருப்பாங்க. எதை எங்கே செய்யணும், எதை எங்கே செய்யக்கூடாதுன்னு தெரியல. மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகுது, பூரா அஜித் ரசிகர் இருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு தாவேக்கா கொடியை காட்டு. என்ன சொல்ல வரீங்க? அந்த தேட்டரில் மங்காத்தா படம் ஓடும்போது அங்கே அந்த தேட்டரை ஆள்றது அஜித். அதே தேட்டரில் பீஸ்ட் மாஸ்டர் ஓடுதுன்னா அந்த தேட்டரில் அந்த நேரத்தில் அங்கே ஆள்றது வந்து விஜய் சார். இப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே போய் யாருன்னா வந்து கமலோட மக்கள் நீதி மைய கட்சி கொடியை வச்சு டார்ச் அடிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ எதை எங்கே செய்யணுன்ற அந்த இங்கீதம் சுத்தமாக கிடையாது. அப்படிதான் ஒவ்வொன்றா பண்ணுறது. ஆதவர்ஜுனா வந்து என்ன பண்ணாரு, விசிகாவை பற்றி பேசினார். திரும்ப வந்து அடிமையாக இருக்காரு, அதுவாக இருக்காரு, இதுவாக இருக்காரு என்ன அப்படின்னு. மறுநாள் அவங்க வந்து டசனாக பிரச்சனை பண்ணோன்னா, நான் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தவறான கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னாரு. வாயை விட்டு மாட்டினீங்களா? அதுக்கப்புறம் ஒன்று அதிமுகவோட கூட்டணி போ, இல்லை அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய். இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி. இந்த வழி இல்லை இந்த வழி ரெண்டுமே இல்லாமல் ஒரு காலத்தில் அது நல்ல கட்சியாக இருந்தது, அப்புறம் இப்போ அது வந்து நோஞ்சாங்கட்சியாக ஆயிடுச்சு, அது வந்து சரியில்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி கொலவெறியில் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. நான் சும்மா இல்லாமல் சிவனேன்னு இருந்தப்போ கொடி வந்துச்சு, கேட்டால் உங்கள் ஆளுங்க வந்து தொண்டர்களுக்கு ஆசை இருந்திருக்கும். விஜய் அண்ணாக்கா ஆதரவாக சட்டமன்றத்தில் பேசினார், அதில் யாரோ 2 தொண்டர்கள் கொடியை காட்டிட்டாங்கப்பா. அதை பார்த்தோன்னே கொடி பறக்குது இல்லை, பிள்ளையார் சுழி போட்டாங்கல்ல அப்படின்னு யதார்த்தமாக பேசினார். உடனே அப்படிலாம் இல்லை, அவங்க பெரிய மாசு, பெரிய இது அதெல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள. அதை தான் வச்சுக்கிட்டு இந்த திருப்பி 3-4 நாள் திருப்பி லைம் லைட்டு பிஜேபிக்கு சேர்த்துக்குதா. அதுனா எடப்பாடி பழனிசாமி போட்டு வச்சிட்டாரு. அப்படிலாம் இல்லாதெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் யாரையும் எல்லாம் கூப்பிடல, அவர் கிடையவே கிடையாது, விஜய் கதையை மொத்தமாக முடிச்சு விடுறாரு. அதிமுக வேணாம். இன்னைக்கு தாவேக்கா அதிமுக கூட்டணி வருது போல அதெல்லாம் இல்லை. அதிமுகவோட நிலைப்பாடு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அப்படி ஒன்றும் இல்லை, நீங்க இல்லாததை பேசாதீங்க, நாங்க பேசல அப்படின்னு முடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு விஷயத்த முடிக்கிறாருன்னா முடிச்சதுதான், ஓபிஎஸ் முடிக்கிறாருன்னா முடிச்சதுதான், செங்கோட்டையனை முடிக்கிறதுனா முடிச்சதுதான். பிஜேபி பேசுறாங்க, அது எனக்கு தெரியாது, எனக்கு தேவை கிடையாது. ஸ்டாண்டில் என்னைக்குமே கரெக்டாக இருந்திருக்காரு. நீங்க பாருங்க, சசிகலா அவர்கள் ஸ்லோவா போச்சு, திடீர்னு ஒன் ஃபைன் டே he says no, I'm not getting them back. பாஜக வழியா மேபி நடக்குதா பேச்சுவார்த்தை? இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல சார். விஜய் வந்து முதலமைச்சராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு சார். வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க போய் திருப்பி எப்படி முதலமைச்சர் ஆக்க முடியும்? யதார்த்தத்தில் அவர் அரசியல்வாதி, யதார்த்தத்தில் அவர் நடிகர், ஆனால் அவர் மனசுல அவர் முதலமைச்சராக வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் உங்களை முதலமைச்சரானோ இல்லை ப்ரோ, ஆல்ரெடி முதலமைச்சர் தான் ப்ரோ. 2 பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்லேருந்து போய் பேசியிருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஜான் சார்லாம் வரதுக்கு முன்னாடி. அப்போவே அவங்களுக்கு டவுட்டு. அதுக்கப்புறமா தனியாக ஒரு இடத்துல பேசும் பொழுது
டெல்லியில் ராஜீவ் சர்தேசாய் கிட்ட பேசும்போது டிஸ்கஷனில் ஒன்றும் பண்ண முடியாது. he thinks that he will get 200 seats on his own. அந்த வியாபாரமே வேஸ்ட்டு, அது ப்ராஜெக்ட் நமக்கு கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு பர்சியூவே பண்ணல, வரல. ஏன் பிகே ஓடி போயிட்டாப்ல? பிகே நிறைய பணம் கேட்டார், உங்ககிட்ட இல்லையா? இல்லை பிகேக்கு வந்து இது ஒரு வேலையை எடுத்து செய்யக்கூடாது. எதுக்கு பிரசாந்த் கிஷோர் போயிட்டார்? தாவேக்காக ஏன் பிரசாந்த் கிஷோர் அட்வைஸ் பண்ண வரல? என் தம்பி விஜய் நான் விடமாட்டேன் சர்வ வல்லமைப்படுத்த பிரசாந்த் கிஷோர் பேசினார்ல, அப்புறம் பீகாரில் போய் அவரும் தோற்று போனார். ஏன் ஒரு இடமா தோப்போம், இங்கேயும் தோற்று அங்கேயும் தோற்று ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் பிகே பார்த்தாப்பல, அவ்வா என்னை விட பெரிய அரசியல் ஆலோசனையாக இருக்கிற உங்கள் கூட நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் கடையை சேர்த்துட்டு கிளம்பிட்டார். விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த அரசியல் புரிதலோ தெளிவோ இல்லாத தன்மை அவருக்கும் இருக்கு. அவர் சொல்லியிருக்கணும். இப்போ இந்த நேரம் நேற்று பேசிட்டார் யாரு? ஆதவ் கை சும்மா தானே இருக்குது. எங்கன்னா கடப்பா எடுத்து மம்டி வச்சு விவசாயி மாதிரி எதனா மண்ணள்ளி போட போறீங்களா? இல்லை திருப்பி எதனா படம் எதனா நடிச்சுன்னு இருக்கீங்களா? இப்போ என்ன இப்போ வேலை பார்க்குறீங்க? வீட்டில் என்ன வேலை பார்க்குறாரு தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில் அவருக்கு வேலை கிடையாது. இப்போ நேற்று நைட்டு பேசினது பிரச்சனையாகி சமூக ஊடகத்தில் இவ்வளோ பேசு. நீங்கள் அதிகமாக நம்புறதே சமூக ஊடகம் தான். வேற நேரில் போய் சந்திக்கிறதோ மற்றதெல்லாம் இல்லை. பத்திரிகையாளர் சந்திச்சு நேர்முக அச்சு ஊடகமோ செய்தி ஊடகமோ நீங்கள் வர்றது கிடையாது. இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது எனக்கு உடன்பாடு இல்லை. சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு 2 லைன் போடலாமா? அப்போ ரசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இதை ரசிக்கிறீங்க. ஆனால் 41 பேர் இறந்தப்பவே அவர் ரெஸ்பாண்ட் பண்ண லேட் ஆச்சு. அதுதான் டைனாசர் மாதிரி நம்பால் ரொம்ப லேட்டாக தான். ஊசி போட்டிங்கன்னா 3 நாள் கழிச்சு வேலை செய்யும். காட்டில் யானை இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு மயக்க ஊசி வச்சா சம்டைம்ஸ் வேலை செய்யாது, அது பாட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்கும் மயன்னு. அப்புறமா திருப்பி பாடி வெயிட்டை கணக்கு போட்டு எவ்வளோ வந்து டோசேஜ் ஏற்றுறதுன்னு சொல்லிவிட்டு ட்ராங்குலைசர் கரெக்டாக அடிக்க முடியுமா, எந்த ஏரியா டார்ட்டு, திருப்பி அதே ஏரியா டார்ட் பண்ணுமா இல்லை வேறு இடமா டார்ட் பண்ணும், கேல்குலேட் பண்ணி அடிப்போம். அது மாதிரி எதுவுமே உடனடியாக அவருக்கு வேலை செய்யாது. எல்லாமே 3 நாள் 4 நாள். இப்போ இது 2 நாள் கழிச்சு போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ள டேமேஜ் வில் பி டன். நான் என்ன சொல்கிறேன்னா சார், அது ஆணவம் இல்லை சார். ரஜினி பயந்து போயிட்டாரு, திமுக பயம் புத்திச்சு, எப்படி சொன்னாலும் அசிங்கம் தான். ரஜினி பயந்து போனாலும் ரஜினிக்கு அது அசிங்கம். திமுக சொல்லி அதை விட்டு கொடுத்துட்டு போனாலும் அது அவருக்கு இது. அப்போ என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க? எதை எப்படி பேசணும், எதை எப்படி வைக்கணும்னு கூட தெரியாதுல்ல. அவர் கம்முன்னு போயிடுவார். யாரு? ரஜினி சார் இதை பெருசு பண்ண மாட்டார். ஆனால் ரஜினியோட ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. நடக்குதா இல்லையா பாருங்க சார். இப்போ முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. சிபிஐ விஜய் அவர்களை சமன் பண்ணியிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களையும் சமன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆதவ் அர்ஜுனாவும் அதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு, செந்தில் பாலாஜியும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. 2 தரப்புமே எப்படி பார்க்குறாங்கன்னா, நாங்கள் விக்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கோன்ற மாதிரி தான் 2 சைடும் பார்க்குறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? டிவிகேவுக்கும் எடுத்துக்கலாம், திமுகவுக்கு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அதாவதுங்க, அரசியல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பொதுமக்களை பாதுகாக்க நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. அரசு தரப்பில் அது தார்மீக பொறுப்பு இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அடிப்படையில் அங்கே தவறு பண்ணது தாவேக்கான்றது என்னோட ஃபர்ஸ்ட் வாதத்துலேருந்து நான் வச்சுட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒரு ஹீரோவாக 100% ஃபெயிலியர் ஆனது விஜய் சார். ஏன்னா படமாக இருந்தால் ஸ்பைடர்மேன் மாதிரி எதையோ போய் காப்பாற்றுவார். ஒரே ஒரு தனலட்சுமிக்கு வேண்டி 150 பேர் 200 பேர் ஸ்கார்பியோ காரு டாடா சுமோவில் தேத்தின்னு வருவாங்க. அப்போல்லாம் வந்து அந்த தனலட்சுமியை காப்பாற்றுவார். ஆனால் அங்கே நிறைய தனலட்சுமி மாதிரியே நிறைய சகோதரிகள் நிறைய பேர் இறந்து போனாங்க, காப்பாற்றலை. குழந்தைகள் செத்து போச்சு. சர்க்கார் படத்துலலாம் குழந்தைலாம் இது பண்ணால் அப்படியே இப்போ அழுது அங்கேயே காவேரியாக தண்ணியாக போயிருப்பார். ஆனால் அங்கே நேரில் கண் எதிராக நடந்தப்போ அவர் பார்க்கல. அது தெரியல, சப்ஜெக்ட் தெரியல. அதே மாதிரி அரசு தரப்பில் என்னன்னா, இது எப்படி நடந்தது, இது நீங்கள் எதனா நடவடிக்கை தடுத்து எடுத்தீங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பாதிப்பு அப்படின்னா மக்களுக்கு தான் பாதிப்பு, இந்த 2 பேருக்குமே பாதிப்பு கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னா, இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து தாவேக்காக தான் இது அதிக பாதிப்பு. ஏன்னா நேரடி பாதிப்புன்னு பார்த்தாலும் இறந்தது தாவேக்காக்காரங்க, விஜயோட ரசிகர்கள் இறந்தவர்கள் 1. 2வது விஜய் அவர்கள் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி நடந்துக்கின அந்த நடவடிக்கைகள் இருக்குல்ல, கரூரை விட்டு ஓடுனதுக்கும் டிஎம்கே காரணமா? சரி, காவல்துறை சொன்னா நீங்க கேட்டுருவீங்க. சரி, அப்படி பார்த்தா ரஜினி சார் ஆதவோட வாதத்துக்கு வந்தா டிஎம்கேல ஸ்டாலின் சார் மிரட்டினதுனால பயந்துட்டார். உங்க விஜய் சார் எஸ்பி போன் பண்ணாருன்னா பயந்துருவார். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டே ஓடுவார்.
ஒரு முதலமைச்சரா இல்ல கட்சி தலைவரா இருக்கிற ஒருத்தர் பயம்புத்துனா பயப்படுறது எப்படி இருக்குது? சும்மா போலீஸ் ஹலோ அப்படின்னாவே பயப்படுறது எப்படி இருக்குது? அப்ப இவர் எவ்வளவு பெரிய பயந்து போயிருக்கிறாரு. அப்ப இதையும் பேசணும்ல. இவங்க தான் சொல்றாங்க காவல்துறை அங்கேருந்து போக சொன்னாங்க, நான் போயிட்டோம். காவல்துறை வா சொன்னா வரணும் வேண்டியதானே? இப்போ காவல்துறை கூப்பிடுதுல சிபிஐ வாப்பா அப்படின்னு போக வேண்டியதானே? ஏன் போக மாட்டீங்க? ஏன் டைம் கேட்குறீங்க? எதுக்கு பொங்கல் லீவு உங்களுக்கு? நம்ம வீட்டில் துக்கம் நடக்கும்போது என்ன பொங்கல், என்ன தமிழ் கலாச்சாரம் இது? எந்த தமிழர்களும் வீட்டில் கெட்டது நடக்கும்போது பொங்கல் பண்ண மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன அப்படி பொங்கல் டான்ஸ் இங்கே வேண்டி கிடக்குது? வைப்பு பண்ண வந்துட்டீங்க நீங்கள். எவ்வளோ நாள் ஆச்சு? 100 நாள் ஆகலையா? அன்னைக்கு 40 குடும்பம், 1-2 பேர் கிடையாது. அப்போ அந்த வலி வேதனை பாதிப்பு ஒன்றுமே தெரியல. அதில் வந்து அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, நான் கஷ்டமாக இருக்கீங்களாண்ணா, பாவமாக இருக்கேண்ணா, யாருக்கு பாதிப்புன்னு தெரியாத ஒரு கூட்டம். அதை நீங்கள் வந்து வளர்த்துட்டு வரீங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை. இதை வைத்து பார்க்கும்போது கரூர் சம்பவம் வந்து ஆல்ரெடி இமேஜை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு விஜய் அவர்களுக்கு. அது தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடியது எல்லாமே அவருக்கு எதிராக போகிறது. அவர் அதை மாற்றணும், அது முயற்சி செய்யணும். நல்ல அரசியல் பயிற்சி, இன்னும் நல்லா மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசணும். இப்போ தாவேகா தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயை வந்து குறி வைக்கிறாங்க, என்டிஏ அலையன்ஸுக்கு விஜயை கொண்டு வருவதற்காக விஜய் மேல அழுத்தம் போடுறாங்கன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி சொன்னதாங்க பதில். அவர் இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் எதுவும் பேசலை. கட்சி சார், தமிழ்நாடுல என்டிஏவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இட் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் செகண்டரி லெவல் ஆர் தேர்டரி லெவல் பர்சன். ஜெயக்குமாரோ இல்லை ராஜன் செல்லப்பாவோ இல்லை செல்லூர் ராஜு அவர்களோ சொல்லவில்லை. தங்கமணி வேலுமணியோ சிவி சண்முகமோ பேசவில்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அவரே சொல்றாரு இல்லைன்றார், ஒரு பிரச்சனையை முடிக்கிறார். அப்போ அதை தாண்டி ஏன் இப்போ தாவேக்கல சொல்றாங்கன்னா, அவங்க அந்த மீடியா லைம் லைட்டை விரும்புவாங்க. பிசிகா வந்துடும், திருமாவளவன் அண்ணா வந்து சேர்ந்துருவாரு, அதை வைத்து ஒரு 20 நாள் 15 நாள் பேச போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம், அதை வச்சு ஒரு 1.5 மாதம் பேச போகிறோம். அதுக்கப்புறமா என்னன்னா காங்கிரஸ் வந்துடும், காங்கிரஸ் கூட கூப்பிடுது, ராகுல் காந்தியே பேசிட்டாருன்னு அதை வச்சு ஒரு 1 மாதம். அப்புறமா திருப்பி மறுபடியும் பிஜேபி கூப்பிடுது, பிஜேபி பேசுது அப்படின்னு அதை வச்சு ஒரு 10 நாள், 1 வாரம். அப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை வேணாம் அப்படின்ட்டார். பிரேமலதா விஜயகாந்த் விஷயத்தில் 6 சீட்டோ 10 சீட்டோ, எடப்பாடி பழனிசாமி கிட்ட 10 சீட்டு இல்லை 6 சீட்டு இல்லை, எனக்கு இது வேணாம், எது வேணும் எது வேணான்றத தெளிவாக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் போய் காலைல சேர்றாங்க, சேர்த்துக்கிறாரு, ஏன் வேணும். எஸ்ஆர் கோபி போய் சேர்றாங்க, மன்னன் போய் சேர்றாங்க, வேணும். எது வேணும் எது வேணாம். செங்கோட்டையன் பெரிய ஆள் வேணாம், ஓபிஎஸ் 3 நாள் முதலமைச்சர் வேணாம், தேனியிலேருந்து யாருன்னா திமுகலேருந்து வந்து சேர்ந்தா வேணும். அப்போ கிரவுண்டடாக இருக்கிற ஆளுங்களாம் வேணும். இந்த மேலே இருக்கிறவங்க முக்கியமானவங்க, நான் பெரிய ஆள், நான் இன்னும் பெரிய ஆள்னா எனக்கு வேணாம். அப்போ ஏதோ ஒரு இஸ் ஹேவிங் எ கால்குலேஷன். அவர் சொல்கிறாரு தாவேக்காவோட முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி டேக்கன் சீரியஸ்லி மோர் தென். இப்போ தாவேக்கால யார் சொல்கிறாங்க? ஆதவ் சொல்கிறாரா, இல்லை தலைவரே சொல்கிறாரா, விஜய் சொல்கிறாரா, இல்லை புஷியானந்த் சொல்கிறாரா? சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. யார் போடுறாங்க? அது கன்ஃபார்ம்டு ட்விட்டர் ஹேண்டிலா இல்லை ஃபேக் ஐடியா, சும்மா கிளப்பி விட்றாங்களா தெரியாது. ஆனால் இந்த சைடு நிஜமாக ஒரு ஆள் வந்து நின்று நான் தான் அதிமுகவோட பொதுச்செயலாளர், நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்றத நம்ம சம்டைம்ஸ் வந்து அதை தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா அவங்க தொடர்ந்து பேசு பொருளே இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, இப்போ சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டு விஜயோட சேர்ந்து பயணம் பண்ண போகிறாங்க. இதுவும் யாரும் சொல்லலை. ஆனால் இது இப்போ அது முடிஞ்ச உடனே இது இப்போ இந்த தேர்தல் முடிகிறவங்க கடைசியாக மேபி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கூட சொல்லுவோம். ஏன்னா யாருனா ஒருத்தரை சேர்த்து சம்மந்தப்படுத்தி பேசிக்கணும், இல்லை யாருனா ஒருத்தரை எதிர்த்து பேசணும். மக்கள் பிரச்சனையை பேசி மக்களோட விஷயத்தில் அரசியல்வாதிகள் என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, அவங்கள அம்பலப்படுத்தணுன்றது இல்லை, தெரியல. இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.